அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. இந்த வாசகத்தை ஓதுவதால் இவ்வளவு நன்மை கிடைக்குமா என்று கேட்பவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அளவிலா நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 7563வது ஹதீஸிலிருந்து நாம் இதை அறிந்து கொள்கிறோம். இதை சொல்லுவது நாவுக்கு மிகவும் இலகுவானது. நன்மை தீமை எடை போடப்படும் தராசில் நன்மையின் அளவை அதிகமாக்கக்கூடியது. எல்லாவற்றிற்கும் மேலாக அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹுவுக்கு இது மிகவும் விருப்பமானது. அது என்ன வாசகம்? சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதீம். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதீம். இறைவன் தூய்மையானவன், அவனை போற்றி புகழுகிறேன். மகத்தான இறைவன் தூயவன். இது அந்த வாசகத்தின் பொருளாகும். அன்பிற்குரியவர்களே, சொல்லுவதற்கு மிகச் சுலபமான இந்த வாசகத்தை, நன்மையின் எடையை அதிகமாக்கி தரக்கூடிய இந்த வாசகத்தை, அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான இந்த வாசகத்தை நம்மால் இயன்ற அளவிற்கு அதிகமாக ஓதிக்கொள்வோம். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதீம். அதிகமாக ஓதி பயன் பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.